வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஏஸ் ஹார்ட்வேர்க்கு மண்ணை கர்ப் சைட் பிக்கப் பண்ண போயிருந்தேன். அங்கே வந்து வெளியே வந்து ஒரு பெரிய கேல்வனைஸ்ட் ஸ்டீல் டேங்க் வச்சுருந்தாங்க. அது பார்க்க நல்லா லுக்காகவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த டேங்க்கை வந்து இங்கே இருக்கிற ஃபார்ம்ஸ் அனிமல்ஸ்க்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அதை வந்து நான் செல்ஃப் வாட்டரிங் பிளான்டராக யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டேங்க்கை வந்து எப்படி செல்ஃப் வாட்டரிங் பிளான்டராக யூஸ் பண்ணலான்ட்டு உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஏஸ் ஹார்ட்வேரில் வாங்கின டேங்கு. இதை தான் நான் செல்ஃப் வாட்டரிங் கிட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இது நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக நல்லா ஹெவியாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நாள் லைஃப் வரும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இதை வந்து செல்ஃப் வாட்டரிங் பிளான்டராக பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மண்ணை ஃபில் பண்ணிட்டு போகிறேன். இதோட சைஸ் வந்து 4 feet by 2 feet அண்ட் டீப் வந்து 1 feet இருக்குது. இதை வந்து தண்ணி பிடிக்க யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இதை வந்து ரேஸ்ட் பெட்டாக யூஸ் பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ட்ரைனேஜ்க்கு ஹோலெல்லாம் கொடுக்கல அவங்க. நம்மளாக தான் ட்ரைனேஜ் போட்டுக்கணும். ட்ரில் பண்ணி ஓட்டை போட்டுக்கணும். நான் ட்ரில் பண்ணியிருக்கேன், அதை எப்படின்னு காட்டுறேன். ட்ரில் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ட்ரில்லை வச்சு நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. என்னால் போட முடியல, என் ஹஸ்பண்ட் தான் போட்டு கொடுத்தாரு. நான் ஒரு 3 ட்ரில்லு போட்டு ஓட்டை போட்டிருக்கேன். நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு ஓட்டை போட்டதை. இங்கே பாருங்கள், பின்னாடி போட்டிருக்கேன். இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன், அப்புறம் சைடில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் கீழே நான் போடலை. நான் வந்து சைடில் தான் ட்ரில் போட்டு ஓட்டை போட்டிருக்கேன். ஏன்னா இதை செல்ஃப் வாட்டரிங் பண்ணுறதுனால கீழே பேஸில் நான் போடலை. சைடில் கொஞ்சம் கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். நமக்கு வந்து கீழே செல்ஃப் வாட்டரிங்க்கு கேப் வேணும். ஃபில் பண்ணுறதுக்கு கேப் போட்டு ஒரு 1 inch கேப் விட்டு நான் ட்ரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் செல்ஃப் வாட்டரிங்கை யூஸ் பண்ணலைன்னா அப்படியே கூட நீங்கள் பேஸில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். நான் செல்ஃப் வாட்டரிங் பண்ணுறதுக்காக நான் வந்து கோகனட் காயர் வாங்கியிருக்கேன். இந்த கோகனட் காயரு ஒரு 5 kg கோகனட் காயரு நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் கீழே பேஸில் வந்து போட்டுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 10 minutes நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு அதை நான் ஊற வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கலாம். இது எப்படி இருந்தாலும் 10 minutes ஆகும் இது நல்லா லூஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா பெரிய கோகனட் காயர்னால நம்ம நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இது லூஸ் ஆகிறதுக்கு 10 to 15 minutes ஆகும். ஸோ நம்ம ஒரு 15 minutes கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 15 minutes ஆகிடுச்சு. நல்லா லூஸ் ஆகிடுச்சு. கோகனட் காயர் வந்து பாருங்கள், நல்லா லூஸாக ஈரமாக இருக்குது. இந்த கோகனட் காயர் வந்து மாய்ஸ்சர் நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு செல்ஃப் வாட்டரிங்காக யூஸ் ஆகும். நமக்கு தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டால் நம்ம போட்டிருந்த ஹோல் இருக்குல்ல, அந்த வழியாக நமக்கு தண்ணி வெளியே வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு எப்போயுமே ஈரப்பசையோடய இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் வீட் ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். என்கிட்ட வாங்கினது நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒரு லேயராக போட்டுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இது எல்லாமே வந்து டீகம்போஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நான் இதை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வீட் ஸ்ட்ரா போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து மண்ணையும் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் என்கிட்ட இருக்கிறதுனால நான் இதை போட்டுக்கிறேன். இப்போ ஒரு லேயர் வந்து நான் வீட் ஸ்ட்ரா போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து மண் போடுறது தான். நான் ஆல்ரெடி வந்து மண்ணை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் கண்டெய்னர் கார்டன் வீடியோவில் வந்து மண்ணை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு காட்டியிருந்தேன். அதே மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் மண்ணை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மண்ணை எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து மண்ணை ஃபில் பண்ணிட்டேன். கண்டெய்னரில் வந்து நல்லா அமுக்கி இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. நான் மேலே இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சோண்டு இடம் விட்டுருக்கேன் மேலே மல்ச் போடுறதுக்கு. இதில் வந்து நான் தக்காளி செடியை பிளான் பண்ண போகிறேன். நான் தக்காளி செடியை பற்றி முதல்ல ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டெய்னர் கார்டனிங் வீடியோவில் வந்து தக்காளி செடியோட மெயின்டெனன்ஸ், ஃபெர்டிலைசர், டிசீஸ் எல்லா பற்றியும் சொல்லியிருக்கேன். ஸோ நீ அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த பிளான்ட்டை வந்து தக்காளி பிளான்ட்டை வந்து நான் இதில் பிளான் பண்ணிடுறேன். ஸோ இந்த தக்காளி வந்து ரோமோ டொமேட்டோ வெரைட்டி. ஸோ இதில் வந்து 2 தக்காளி செடி இருக்குது. இதை வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ பின்னாடி வந்து நான் வைக்க போகிறேன் தக்காளி செடி. ஒரு 3 செடி இதில் வைக்க போகிறேன். ஸோ மேலே இருக்கிற 2 லீஃபை எடுத்துடுறேன். இப்போ தக்காளி செடி வச்சுட்டேன். இது கூட வந்து கத்திரிக்காய் செடி, மிளகா செடி, கம்பேனியன் பிளான்ட்டு, மேரிகோல்டும் பேசிலும் இதில் வைக்க போகிறேன். நான் கத்திரிக்காய் செடி பற்றி முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எலிவேட்டட் ரேஸ்டு பெட்டு எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் வந்து கத்திரிக்காய் செடி, மிளகா செடி பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃபெர்டிலைசர், டிசீஸ் எல்லாத்தையும் பற்றியும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து கத்திரிக்காய் செடியை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிளான்ட்டும் வச்சாச்சு. நான் இதுக்கு வந்து நான் ஃபெர்டிலைசர் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம மல்ச் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பிளான்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிளான்ட்ஸை பற்றி நிறையா சொல்லலை. நான் முதலே வந்து செடிகள் பற்றி அண்ட் மல்ச்சு போடுறது, தண்ணி ஊற்றுறது எல்லாத்தையும் பற்றியும் நிறையா வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டீல் டேங்க்கில் வந்து செல்ஃப் வாட்டரிங் பண்ணி அதில் பிளான்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்களும் வந்து இந்த ஓட்டை இல்லாத கண்டெய்னரில் எதில் வேணாலும் நீங்கள் மேலே ஓட்டை போட்டு செல்ஃப் வாட்டரிங் பண்ணலாம். நீங்கள் ஓட்டை போடும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஓட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெரிய ஓட்டையாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மழையெல்லாம் வந்தால் தண்ணி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். சின்னதாக போட்டால் தண்ணி வந்து தேங்கி நின்று பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழுகி போயிடும். கொஞ்சம் பெரிய ஓட்டையை போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.